அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காணொலி கள்ளழகர் அந்த கள்ளர் வேடம் புகுந்தது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கள்ளழகர் பார்த்தீங்கன்னா பல்லக்க வழிமறிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏன் நாயக்கர்களுக்கு ஆகவில்லை அப்படின்றத இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இறுதி பாகமாக முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்த காணொலிக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று போட்ட காணொலியில் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிருப்போம். கமெண்ட்ஸ்ன்றதை விட பார்த்தீங்கன்னா என்னென்ன வன்மங்கள் இருக்குன்றதை பார்த்துட்டு போயிடலாம். முதல் வன்மம் சுரேஷ் 2855. கள்ளழகர் ஆற்றில் இறங்குவது நாயக்கர் காலத்திலேயே தொடங்கியது. எண்ணற்ற விஷயங்கள் நாயக்கர் காலத்திலேயே செய்யப்பட்டன. நாயக்கர்களோடு நல்லுறவு பாராட்டியது கள்ளர்கள். நீங்கள் படிக்கும் புத்தகங்கள் தமிழ்நாட்டிலேயே இருக்க வாய்ப்பில்லை. தோனா பரமசிவம் அவர்கள் எழுதின புக்கு பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்குது. அனைவரும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. மதுரை மேனுவல் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. மதுரை கெசட் ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது, தமிழ்நாட்டிலே கிடையாதுங்க. வாரா கோரமெண்டலும் பார்த்தீங்கன்னா இங்கே கிடையாது, ஃப்ரான்ஸில் இருக்குது. மிலிட்டரி டிரான்சாக்ஷன் ஆஃப் இந்துஸ்தான் அதுவும் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்குது, தமிழ்நாட்டில் கிடையாது. இந்த மாதிரி மனநோயாளிகள் என்ன பண்ணுறது? இவர்களோட வாழ்க்கை முறையும் இவனுடைய அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நடக்க போகிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இந்த சமுதாயத்தை கீழ் நோக்கி தான் கொண்டு போகிறது தான் யதார்த்தமான உண்மை. அதை புரிஞ்சுக்கிறவங்க தான் இன்னமும் இதை பேசிகிட்டு இருக்காங்க. பொய் வரலாறு பேசாதீர்கள். முக்குளத்தூர் என்கிற பெயர் எந்த வரலாற்றில் இருக்கிறது? அப்படி இல்லை. கள்ளர் மறவராக முடியாது என்பது மட்டுமே ஏற்புக்குரியது. தயவுசெய்து உண்மை பேசுங்கள். ஆதாரங்களோடு விவாதிக்கலாமா? கல்லந்திரி என்கிற ஊரின் வரலாறு பேசலாமா? ஏற்கனவே ராஜா அவர்கள் பேசிட்டு நம்ம சேனல்லே மன்னிப்பு கேட்டது தெரியுமா? அதெல்லாம் புரியுமா? தேவேந்திர வேளாளர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயாவது கல்வெட்டு இருக்கு, அது பேசலாமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கயா. அதுக்குள்ள அடுத்த சாதிக்கு வந்துடாத. நீ பார்த்தனா யாரு என்னன்றது முறையா தெரிஞ்சுக்கோ. தான் சொந்த சாதி பேரை சொல்றதுக்கே வெக்கப்படுற நீ பார்த்தனா எப்படி அடுத்த சாதியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு சொந்த சாதி பேரே சொல்ற வெக்கப்படுற நீ எப்படி அடுத்த சாதியை பார்த்தீங்கன்னா நீ பேச போச்சு? கல்லந்திரி என்ற பேருக்கு பார்த்தீங்கன்னா ராசா அவர்கள் விளக்கம் கொடுத்து அந்த விளக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு நம்ம சேனல்லே அது வீடியோ போட்டிருக்கு. அதை போய் பார்த்துட்டு வா. போய் அதை தூக்கிட்டு நிற்ப கடைசியா. யாரு ராசா பார்த்தீங்கன்னா யாரு பேங்க் ஸ்டாஃப் பட்டிமன்றத்தில் காசு கொடுத்தா பார்த்தீங்கன்னா நின்று பேசுகிற ஆள். அந்த ஆள் பார்த்தா வரலாற்று ஆய்வாளரா? அந்த வீடியோ தூக்கிட்டு தெரியுதுங்க இந்த பைத்தியம் எங்கே போகிறான்? அருமையான விழிப்புணர்வு பதிவு. வாழ்த்துக்கள் உறவே. கோவிந்தராஜன் நன்றி. நிரஞ்சன் ஸ்ரீ வைஷ்ணவா. நிரஞ்சன் ஸ்ரீ வைஷ்ணவா ப்ரோ, முதலில் ஆழ்வார் என்றால் என்ன அர்த்தம் என்று தெரியுமா? திருமால் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர்கள் என்பதுதான் அதன் அர்த்தம். அவர்கள் வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் ஆகியவற்றை ஏற்றவர்கள். ஆனால் நீங்கள் தான் இவற்றை நம்ப மாட்டீர்கள் அல்லவா சகோ? வேதங்களையும் இந்த புராணத்தையும் அவர்கள் நம்பினார்கள் என்று எதை வைத்து சொல்கிறீர்கள்? ஏன் ஆழ்வார்கள் யாருமே பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் பாசுரம் பாடாம தமிழ் மொழியில் ஏன் பாசுரம் பாடினார்கள்? வேதத்தை ஏற்றுக்கொண்டால் நீச பாஷையான உங்களுடைய அடிப்படை ஆதாரத்தின்படி நீங்க சொல்லுகின்ற கூற்றுப்படி ஏன் நீச பாஷையில் அவர்கள் ஆழ்வார்கள் பாசுரம் பாடினார்கள்? 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஒரு எழுத்து கூட பார்த்தா சமஸ்கிருதம் இல்லாத பொழுது எப்படி வேதங்களை நீங்கள் அவங்க ஏற்றுக்கொண்டார் என்று சொல்றீங்க? அதை ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு நகட்டு சிரிப்பும் பகட்டு சிரிப்பிலும் ஏன் பேசுறீங்க? திருமங்கை ஆழ்வார் எந்த சமூக பின்னணியில் பிறந்திருந்தாலும் அவர் முதலில் ஒரு பெரிய வைஷ்ணவ சார்ந்தார். ஆழ்வார்கள் சாதியை உயர்த்தவில்லை, பக்தியை உயர்த்த வந்தவர்கள். கள்ளழகர் கோவிலுக்கு கள்ளர் சமூகத்திலும் வரலாற்று தொடர்பு இருப்பது உண்மை. ஆனால் அதனால் பெருமாளுக்கு சாதி இருக்கிறது என்ற அர்த்தமில்லை. பரிபாடலும் ஆழ்வார்களின் பாசுரங்களும், அதாவது கள்ளழகர் பார்த்தீங்கன்னா சாதி ரீதியாக சொல்ல. கள்ளழகர் கள்ளர் திருக்கோலத்தில் ஏன் வருகிறார்? கள்ளர் திருக்கோலத்திற்கும் கள்ளழகருக்கும் என்ன சம்பந்தம்? கோவிலுக்கும் இந்த சமுதாயத்துக்கு என்ன சம்பந்தம்? நாயக்கர்களுக்கும் கள்ளர்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் மோதல், முட்டி, போர் ஏற்பட்டது? அதை பற்றி தான் பேசுவே தவிர கள்ளழகரே பார்த்தீங்கன்னா சாதி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு இன தலைவனையே இனத்துக்கும் மொழிக்கும் அப்பாற்பட்டவன் சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லுகின்ற காலகட்டம். அப்போ போயிட்டு கடவுளை போய் கிளைம் பண்ணல. ஆனால் இன்னைக்கு என்ன பண்றாங்க? இந்த மீனாட்சி மல்லத்தி அவரோட அண்ணன் யாரா இருக்க முடியும் அப்படின்ற கேள்வியும், அதே மாதிரி மத்த மேல்நாடு பார்த்தா இருக்கின்ற மத்த மேல்நாடு அம்பலகாரர் நாடு, அது முத்திரை நாடு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இதெல்லாம் யார் கிளப்பி கொண்டு வந்தது? இந்த 5-6 வருஷத்துல இந்த சாதி வரியை ஊட்டி வளர்த்தது யாரு? இந்த சடையை உள்ளிட்ட பார்த்தா செந்தில் உள்ளிட்ட ஆளுகள் தானே, வேற யாரு? அவர் யாரு எந்த தமிழ் தேசியவாதிகள் கண்டிச்சாங்க? எந்த தமிழ் தேசியம் கண்டிச்சாங்க? செந்தில் அவர்கள் முத்துராமலிங்க தேவரை பற்றியும் நேதாஜி படையில் இருந்த முக்குளத்தூர் பற்றியும் இழிவாக பேசிய பொழுது தமிழ் தேசியவாதிகள் யாராவது பேசினார்களா? யாராவது கண்டனம் தெரிவித்தார்களா? ஈவன் பாரிசாலன் அவர்களாவது ஒரு கண்டனம் தெரிவித்தாரா?
தமிழ் ஒற்றுமையை பற்றி பேசுறதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க, எல்லாத்தையும் கசப்பெல்லாம் தூக்கி போட்டு வாங்கன்னு சொன்னால் இப்போ நடக்கிற இந்த கசப்புகள்லாம் வந்து எங்கே கொண்டு போயிட்டு சக்கரை வெளியே வாயில போடுறது? அண்ணா, நான் பறையர் போர் செய்து போரில் இறந்த நடுகள் கல்வெட்டு உள்ளன. தருமபுரி மாவட்டம் பால்வாடி என்ற கிராமத்தில் அரசு கெஜெட்டில் உள்ளது. தயவுசெய்து வந்து ஆர்காலஜி நம்பர் மட்டும் கொடுங்க தம்பி, நானே எடுத்து பதிவு பண்ணுறேன். உண்மையிலே எனக்கு இது புதுசாக இருக்குது, இருந்துச்சுன்னா வந்து சந்தோஷம், கண்டிப்பாக வந்து அதை பதிவு பண்ணுவோம். பாண்டியன் சத்திரியர், பாண்டிமணி என்னைக்கிடா சத்திரியன் சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, ரைட்டு, ஓகே. மருது நிலம் பல்லர்களே பாண்டியர்கள், ரைட்டு. பல்லர்கள் எந்த போரில் போரிட்டால் என்று கேட்கும் முட்டாள்களுக்கு பல்லர் மரபினர் பாண்டியர்கள் தான் பல போர்களில் போரிட்டார்கள். அதாவது இவங்க போரிடல, பாண்டியர் பல போரில் போரிட்டாங்க. நீங்கள் எங்கே போரிட்டீங்க அதை சொல்லுங்கள் தம்பி. நாயக்கர்கள் மன்னர்களிடம் அடிமையாக இருந்து சேம் பழைய அரைச்சமாகவே அரைச்ச ஒரு ஆதாரமாக கொடுக்க முடியுதா? நாயக்கருக்கு எதிராக கலகம் செய்த ஒரு கலகமாவது வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர் வந்து பார்த்தா அன்றைக்கி இருக்கிற ஒரு கண்ணாடியாவது, அவங்க வீட்டு கண்ணாடியாவது உடச்சிருக்காங்களா? ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? இல்லை நைட்டு தூங்குறப்ப வந்து பார்த்தா தண்ணி ஊற்றிட்டாவது ஓடி இருக்கியா? அந்த ஆதாரத்தை முதல் பதிவு செய். அந்த ஆதாரத்தை பதிவு செய்து அடுத்தது சாதிக்குவா. நீ தமிழ் மக்களை ஒற்றுமைப்படுத்தி நீங்கள் வரலாற்றில் முக்கியத்துவம் தெளிவுபடுத்தி தமிழ் மக்கள் விழித்து கொள்ள வைக்கும் உங்கள் முயற்சியை வரவேற்கிறேன் அண்ணா. நன்றி தம்பி. கள்ளழகர் கல்லறை பக்தியால் அவர் மனதை திருடுங்கள், அவரையே திருடாதீர்கள், தண்டனை கொடுப்பார் நிச்சயம். தண்டனை கொடுத்தா வாங்கிக்கிறங்க, அவர் ஒன்றும் திருடலை. கல்லர் திருக்கோலத்திற்கு தான் வந்து இங்கே விளக்கம் கொடுத்தது. காடவராயன் சேந்தவராயன் பிரதர்ஸ். ஆனால் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காந்தவராயர்னு சொல்கிறாப்புல, சேந்தவராயர்னு சொல்கிறாப்புல. காந்தவராயனுக்கும் காடவராயருக்கும் என்ன சம்மந்தம் தெரியல. இருந்தாலும் வந்து அவர் பேசுனதில் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ், எந்த சோர்ஸ், இந்த கதை படலாம் தான், அந்த கதையாவது எந்த புத்தகத்தில் இருக்குன்றதை வந்து மென்ஷன் பண்ணுங்க பெரும்பள்ளி. அடுத்த காணொலி அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். கண்டிப்பாக. கவின் கொலை உங்கள் கருத்து என்ன ப்ரோ? கண்டிப்பாக நிச்சயமாக அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு. ஒரு உயிரை எடுப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஒரு போலீஸ்காரங்க ஒரு என்கவுண்டர் பண்ணாலே வந்து 1008 என்கொயரி போட்டு ஒரு உயிரெடுக்க தவறு என்று சொல்லுகின்ற ஒரு அரசியல் சட்டமைப்போட ஒரு கருத்தமைப்போட இருக்கின்ற நாம் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த கொலையானது வந்து நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தவறானது. ஆனால் கொலை செஞ்ச அண்ணன் கொலை செஞ்சதுக்காக அந்த குடும்பத்தில் இருக்கிற அப்பாவையும் கைது பண்ணணும், அம்மாவையும் கைது பண்ணணும், சித்தியும் கைது பண்ணணும், சித்தப்பாவையும் கைது பண்ணணும், அந்த சமுதாயத்தையே திருப்பி குற்றப்பெருமை சொன்னாங்க பார்த்தீங்களா? அதுக்கு உங்கள் கருத்து என்ன? மோடி ஆண்ட பரம்பரையா மிலிட்டரி வேலை வாங்கும், இராணுவம் ஆண்ட பரம்பரை ஏதாவது உருப்படியாக பேசும். அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி சண்டைக்கு போனாலும் தலைவன் இருப்பான். முதலில் இந்த குடி இனக்குழுக்கள் தொழில் புரட்சி வரும்போது தான் தொழில் வழி குடியாக மாறுகிறது. நீ இப்படி பேசுனா தமிழ் குடி போர்க்குடி அப்படின்னு ஒன்றும் இல்லை. தமிழ் மக்களிடையே குழப்பம் உருவாக்க வேண்டும் நண்பரே. சரியா பேசும், எல்லா குடியும் சமமாக பேசும் தான் ஒற்றுமை வரும் நண்பா. மறுபடியும் பழைய குருடி தகதடி பார்க்கவன் தமிழ். அதாவது என்ன சொல்றேன்னா, ஒற்றுமையாக பேசணும். அவங்கவுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் சாதிகள் ஒரு 10 சாதிகள் இருக்காங்க. 10 சாதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர், வேளிர், இருக்கு வேளிர், மலையமான், அந்த மாதிரி இருக்கின்ற தொண்டைமான், பல்லவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 சாதிக்கு பிரித்து கொடுங்கன்னு தம்பி சொல்கிறாப்புல. கொடுத்துக்கோங்க, நீங்கள் கொடுத்துக்கோங்க தம்பி. எப்படி பூசி மொழினாலும் இனி மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. கல்லர் மரவர் சாதியின் வரலாறுகளையும் இந்த சாதிகளின் குலத்தொழில் பற்றியெல்லாம் தேவேந்திர வேளாண் சமுதாய அறிஞர்கள் மற்றும் ஆய்வு பெருமக்கள் மட்டுமின்றி அனைத்து சமுதாய அறிவார்ந்த நபர்கள் எண்ணற்ற தகவல் அடிப்படையில் பொதுவெளியில் பதிவு செய்து விட்டார்கள். என்ன பதிவு செஞ்சானுங்க? உன் சாதியை தவிர மற்றவங்க வந்து யார் வந்து தவறாக எழுதியிருக்கா? யார்? இந்த செந்தில் எந்த காலேஜை படித்தா, எந்த வரலாற்று புத்தகத்தை தான் படித்தான், எதை ரெஃபர் பண்ணா? தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சாதிகளையும் தாசி சாதின்னு எழுதினவன் அவன், தாசி சாதின்னு எழுதினவன். நாடார் சமுதாயத்தையும் கோனார் சமுதாயத்தை சொல்லியிருக்கான். இது எச்சி துப்புறதை வந்து பார்த்தா தூக்கி பிடிக்கிற கோழையில் பிடிச்சவங்கன்னு சொல்லியிருக்கான் கோனார் சமுதாயம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் மட்டும்தான் வந்து அவனை வந்து எதிர்த்து போராடிட்டு இருக்கேன். எந்த கோனாராவது வாயத்து வந்து பேசுகிறாங்களா? எந்த நாடாரில் இதை பற்றி வாயத்து வந்து பேசுகிறாங்களா? எந்த வெள்ளாளர்களாவது பேசுகிறாங்களா? யார் பேசுகிறா? எதிர்த்து நின்று பேசணும். பண்ண வாய திறந்தப்புறம் பொய். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமணமாகி விதவை பெண்ணை போயிட்டு வந்து கற்பழிக்க போயிட்டு கேஸ் உள்ளே போனவன் அவன் சொன்னதெல்லாம் வரலாறா? ஹாய் ப்ரோ, ஐ ஹோப் யூ டூயிங் வெல். மை ஃபேமிலி காட் குலதெய்வம் இஸ் 18ஆம் படி கருப்பர் அட் அலர்கோவில் இன் மதுரை. வில் பிலாங் டு த அகமுடையார் கம்யூனிட்டி அண்ட் ஆர் ஃப்ரம் விலாத்தூர் வில்லேஜ்.
at Arandangi Taluk. However, since our family deity is located in Madurai, I am unsure about our ancestral origin. When I asked my grandfather whether our family came from Tanjavur or Madurai, he was unable to give a clear explanation. Is there any record or way to find out more about our family's origin? திருச்சி, அதே மாதிரி புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இங்கே இருக்கின்ற இந்த முக்குலத்த சமுதாயத்தில் குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறந்தவர்கள் குலதெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா விட்டவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வணங்குகின்ற குலதெய்வம் யாருன்னா 18ஆம் படி கருப்பர் தான். அதனால தான் வந்து 18ஆம் படி கருப்பரை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு முகமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிற்பாப்புல பார்த்து, அவர் மேற்கு முகம் நிற்க மாட்டாப்புல, கிழக்கு முகமாக தான் வந்து அவர் பார்த்து நிற்பாப்புல. அதனால தான் கிழக்கு முகம் பூண்டவன் சொல்லி வந்து அவரை பற்றி பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஸோ உங்கள் குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 18ஆம் படி கருப்பர் கிடையாது. உங்கள் குலதெய்வத்தை மறந்தனால குலதெய்வம் இல்லாத மக்கள், இந்த தேவ சமுதாய மக்கள் பூரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடவுளை தான் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வமாக எடுத்து பாவிக்கிறாங்க. Bro, heads of you. Thanks for your updates. Kindly keep post many more posters. We have more details of history, but these days we need to earn money as well as others. I am doing so, but actually there are other people in our community to do so as well ours. Please keep post who are doing ganja sale in Tamil Nadu nowadays. கண்டிப்பாக வந்து கஞ்சான்றது வந்து ஏன் தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படுத்தப்பட்டிருக்கு விற்பனைன்றதை வந்து நம்ம கண்டிப்பாக பேசிதாகணும். அது வெறும் காசுக்காக மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்பஸாக செய்யலை, ஒரு மிகப்பெரிய இன அழிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாராகி கொண்டிருக்கிறது அந்த குழு. தம்பி, நீ பேசுனதுலேயே அதிக வன்முறை ஏற்படும் வாய்ப்பு அதிகம். இன்னொரு வன்முறை உன்னால் நிகழ வாய்ப்பு உள்ளது. எது நான் பேசுறது? ஒவ்வொரு சாதியும் வந்து பார்த்தீங்கன்னா தாசி சாதி, திருட்டு சாதி, வெத்தலையை வந்து பார்த்தீங்கன்னா எச்சி துப்புரை வந்து பார்த்தீங்கன்னா தாங்கி பிடிக்கிற சாதின்னு எழுதினப்ப வராத வன்முறை அது ஏன்னு கேட்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வன்முறை வரப்போகுது என்றால் அதை கேட்டு தான் செய்வேன். நான் அதை கண்டிப்பாக கேட்பேன். நான் அண்ணன் போன காணொலியில் வன்னியர்களுக்கு வெள்ளையர்களுக்கு எதிராக சண்டையிடவில்லை என்று சொன்னீர்கள். ஆனால் இலங்கையில் டச்சுக்காரர்களை எதிர்த்து 1802ஆம் ஆண்டு போர் செய்தவர் பண்டார வன்னியன். வன்னியர்கள் போர்க்குடிதான். பண்டார வன்னியர் அவர்கள் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று ஏதாவது ஒரு ஆவணம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுங்க, நான் அதை அப்படியே வந்து ஏற்றுக்கிறேன். ஈழத்தில் வரலாறுல வந்து பார்த்தீங்கன்னா பண்டார வன்னியன் யார் என்னன்றது தெளிவாக இருக்குது. அதை போய் தயவுசெய்து பார்த்து படித்து அறிந்து அதுக்கப்புறம் கமெண்ட் செய்யும் நண்பரே. அது சரி, அப்போ நீங்கள் பிற ஜாதி குறித்து அவர்களின் தலைவர் குறித்து போலி என்று ஏன் போடணும்? போலியை போலி தாங்க போட முடியும். சுந்தரலிங்க குடும்பனுக்கும் ஒண்டி வீரனுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பகதூர் வெள்ளையத்தேவனுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணி காலாடிக்கும் குயிலிக்கும் நீங்கள் இது வரைக்கும் ஒரு ஆவணமாக கொடுக்க முடிஞ்சா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல முடியும். போலியை போலி என்று தான் சொல்ல முடியும். சகோ, இன்று தங்களை யாதவ் என்று சொல்லிக்கொள்ளும் கோணா சமூகம் முக்குலத்த சமூகத்தை, முக்கியமாக கள்ள சமூகத்தை மிக கேவலமாக விமர்சனம் செய்கிறார்கள். தயவுசெய்து சமுதாயத்தை வந்து சொல்லாதீங்க. அதில் வந்து பார்த்தா விளக்கமாத்து கட்ட மீசை வச்சிருக்கிற அந்த பூம்பிநாகன் அப்படின்னு ஒருத்தன், இந்த மதுரை கிழக்கு வேட்பாளர்னு சொல்லி 10 மட்டும் தான் போடுவான். அவன் கட்சியில் வந்து அவன் மட்டும் தான் இருக்கான். நிர்வாகிகள் கிடையாது. தொண்டரும் அவன் தான், நிர்வாகியும் அவன் தான், பொண்டாட்டியும் அவன் தான், வப்பாட்டியும் அவன் தான். அவன் கட்சியில் அவன் ஒருத்த மட்டும் தான் பண்ணுறான். பர்பஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதி வெறி தூண்டுனுக்காண்டி அவன் ஒருத்த மட்டும் தான் பண்ணுறான். அவன் கூட சேர்ந்த ஆட்கள் பூரா பாருங்க, செந்தில், கல்யாண சுந்தரம், இதுதான் வந்து அவனோட கூட்டாளியை. இது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன கொலைகாரர்களுக்கு பூரா அதை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு ஃபோட்டோ போடுற ஒரு புறம்போக்கு. அந்த புறம்போக்கு மட்டும்தான் பேசுது. மற்றபடி வாங்க நான் கூட்டு போகிறேன். நான் இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா 1008 கோணம் போய் நின்று பாருங்க. நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தேவர் சமூகம் சொல்லுங்க, உங்களை என்ன சொல்லி கூப்பிட்றாங்கன்னு பாருங்க. சியான்ற வார்த்தைக்கு மறு வார்த்தையும் வராது. அவன் ஒருத்தையும் செய்தாக்காண்டி அந்த சமுதாயத்தையும் வந்து பழிச்சு பேச முடியாது. சரி, இன்னைக்கு உண்டான காணொலி வந்து பார்த்தீங்கன்னா கள்ளழகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ளர் திருக்கோலத்தில் பூண்டு அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நேராக அதே திருக்கோலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஆற்றில் இறங்குறாரா என்றால் இல்லை. மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா தல்லாகுளம் வரைக்கும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றிலிருந்து கரெக்டாக வந்து 2 கிலோமீட்டர் தள்ளி அங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூப்பல்லாக்க முடித்ததுக்கு அப்புறம், பூப்பல்லாக்க முடிக்க முன்னாடி இங்கேருந்து இறங்கி போகிறப்பே எதிர் சேர்வை முடிஞ்சதுக்கு பின்பு கள்ளர் திருக்கோலத்தை கலைத்து விட்டு அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுந்தரராஜ பெருமாளாக மதுரை வைகை ஆற்றில் இறங்குகிறார் கள்ளழகர். இது நேர்மையாக பதிவு செய்கிறேன்.
அப்போ இறங்குற ஏங்க வந்து அந்த இடத்த இறக்குறாங்க? அந்த இடத்த இறக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவர் கல்லர் திருக்கோலத்தில் இறங்காமல் வந்து ஏன் குதிரையில் ஏற்றி வந்து அவர் சுந்தரராஜ பெருமாளை வந்து ஏன் கொண்டு போய் இறக்குறாங்க அப்படின்ற கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள்ட்ட தான் போய் கேட்கணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எல்லை பிரச்சனை. நல்லா கவனிச்சு பாருங்க. மற்ற மேல்நாடு 10 கட்டு பரப்பு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அழகர் கோவிலிருந்து அந்த சைடு வல்லாளப்பட்டி தாண்டியும் அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒத்தக்கடையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருமோகூர், திருவாரூர்ல இருந்து நேரடியாக திருப்பி ஒத்தக்கடை, அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாநகர் வரைக்கும் தல்லாகுளம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் 10 கட்டு பரப்பு நாடுன்னு சொல்லி பல கரைகளை உருவாக்கி இன்றைக்கும் கள்ளழகர் திருக்கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி தேரோட்டத்தை வந்து இவர்கள் தான் நடத்துகிறார்கள். 4 வடம் பிடித்து நடுவளவு, வடக்கு வளவு, பாளையப்பட்டு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா வடத்தை வைத்து அந்த தேரை இழுத்து கொண்டு போறவர்கள் தான் இவர்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லையை நிர்ணயம் பண்ணு அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட சண்டை. கள்ளழகர் கோவிலில் நாயக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரணைய வாசல் கோட்டை சோற்றிற்கு வெளியே தான் வந்து அவருக்கு மண்டபம் இருக்கிறதே தவிர உள்ளே கிடையாது. உள்ளே இரணைய வாசலுக்கு தாண்ட உடனே, அதாவது கோயிலுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சமுதாயத்துக்கு மட்டும்தான் வந்து பழங்காலம் தொட்டே வந்து பார்த்தீங்கன்னா மண்டபம் இருக்குது. கல்லர் மண்டபம்னே இருக்கு. அது வேற எதுவும் கிடையாதுங்க. நம்ம மாங்குடி நாட்டார்களுடைய மண்டபம் அதுக்குள்ளதான் இருக்கு. திருமல் நாயக்கர் மண்டபம் கூட அந்த கோட்டைச்சோறு, பழைய கோட்டைச்சோருக்கு வெளியே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கே மண்டபம் இருக்கு. நிறைய காலகட்டங்களில் அவருக்கு முன்பாகவே 1602 திருமல் நாயக்கர் ஆட்சிக்கு வந்து வர்றதுக்கு முன்னாடி அவர் தாத்தா காலத்திலேயே லிங்கம நாயக்கருக்கும் இந்த அழகர் கோயிலை சுற்றி இருக்கின்ற இந்த மற்ற மேல்நாட்டு கல்லர்கள், சிறுகுடி நாட்டு கல்லர்களுக்கும் மிகப்பெரிய யுத்தம் நடந்ததா. ராவுத்தர் தலைமையிலான படைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திருப்பி வந்து சண்டை போடுது. ஸோ தொடர்ச்சியாக நாயக்கர்களுடைய, அதாவது வானம் பொழிகிறது பூமி விளைகிறது, நான் ஏன் உனக்கு கொடுக்க வேண்டும் வரி அப்படின்னு சொல்லி இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசின வசனத்தை வந்து சொல்றாங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலா அது வீரபாண்டிய கட்டபொம்மனே பேசின கிடையாது. அது மாறாக இந்த பகுதியில் இருக்கின்ற கல்லர் சமுதாய மக்கள் வந்து பேசிய வசனம் தான். இதை வந்து நான் சொல்லலைங்க. மதுரை கெஜெட்டும் சரி, நாயக்கர் வரலாற்றிலும் சரி, நாயக்கர்கள் வரி கேட்டு வரும் பொழுது அவர்களுக்கு வந்து ஏன் வரி கொடுக்கும் என்று கேட்டவர்கள் தான் இந்த கல்லர்கள். ஆனால் இதே டயலாக்கை அப்படியே வடிவேல் படத்தில் வர காமெடி மாதிரி இந்த உடல் அந்த தலையோடு சேரப்போகின்ற மாதிரி அந்த வசனத்தை நாயக்கர் வந்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் நாயக்கர் வந்து வெள்ளையர்கள் கேட்ட மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த டாக்குமெண்ட்டே கிடையாதுங்க. இவர்கள் பேசினது தான். இது நாயக்கர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா காலக்குறிப்பிலையும் இருக்கு. அதே மாதிரி இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் கட்டுக்கடமாக இருக்காங்க. இவங்களை அடக்க வேணும்னு சொல்லி வந்து நாயக்க மன்னர்களும் சரி, விஜயநகர மன்னர்களும் சரி, கடைசி வரைக்கும் 300 ஆண்டுகளாக கடைசி வரைக்கும் இந்த மக்கள் மீதான அதிகாரத்தை செலுத்தவே முடியலை. அதனால தான் வந்து இவர்களை வந்து இண்டிபெண்டன்ட் கண்ட்ரின்னு சொல்றாங்க. நாயக்கர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரி கொடுக்காத ஒரு சமுதாயம் தான் இந்த சமுதாயம். ஆனால் இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெராக்ஸ் குரூப்பும் சரி, இன்னொன்று இந்த சடையன் குரூப்பும் சரி, டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றை வந்து பார்த்தீங்கன்னா போலியாக சித்தரிச்சு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கள்ளழகர் கோயிலில் வந்து அந்த ஆடி தேரோட்டம் நடக்கிறதுக்கு முன்பாக நாட்டார் கூட்டம் கூட்டி எல்லா பொதுமக்களுக்கும் உண்டான நிலத்தகராறு, குடும்ப தகராறு பூரா வந்து அந்த தீர்த்து வைத்து விட்டு பின்புதான் அவர்கள் அந்த தேரோட்டத்தை நடத்துவார்கள் என்று சொல்வார்கள். அதாவது தேரோட்டம் மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சிருது, கிட்டத்தட்ட 4 நேரத்தை முடிச்சாங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 20 நாள் நடக்குமா. ஏன்னா அந்த தேரை இழுத்து கொண்டு வந்து திருப்பி அதாவது நிப்பாட்டுறக்குள்ளேயே வந்து முடிஞ்சு போயிடும். இப்போ இருக்கிற மாதிரி வந்து சிமெண்ட் தரையோ இப்போ இருக்க மாதிரி வந்து திருப்புறதோ கிடையாது. மண்ணில் இழுத்து திருப்பி கொண்டு வரணும். ஸோ அதை வந்து அன்னைக்கு நடத்தி கொடுத்தாங்க. அவங்களுக்கு மரியாதை எல்லாம் வந்து இருக்கு. இது எல்லாமே அழகர் கோயில்ன்ற புத்தகத்திலே இருக்கு, மதுரை கெஜெட்லேயே இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு காலகட்டத்தில் வந்து திருமல் நாயக்கருக்கு இந்த மக்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வர்றப்ப சாமியை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அனுமதி இல்லாமல் கொண்டு வர்றப்ப வாழைக்கலை ஈட்டியை வைத்து தல்லாகுளத்தில் வைத்து பார்த்தீங்கன்னா அழகரை வந்து பார்த்தீங்கன்னா வழிமறிப்பு செய்கிறார்கள். வழியை மறித்து அந்த பல்லக்கை வந்து வெட்டுறாங்க. திருப்பி சாமியை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்து கள்ளழகர் கோயிலே கொண்டு போய் வைக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அழகர் வழிமறிப்பு சடங்குன்னு சொல்லி இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 3 மாவட்டத்தில் நடத்தி கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ அது பெரிய லெவலில் பண்ணல. சும்மா வந்து பல்லக்கில் வந்து 2 தட்டு தட்டிட்டு அதை வந்து சாமியை வந்து ஒரு சுற்றி கொண்டு வந்துட்டு கொண்டு போயிடுறாங்க. ஆனால் அதுக்கு பேர் வழிமறிப்பு சடங்கு. இதை செய்கிறவங்க யாருன்னா வந்து மற்ற மேல்நாட்டு கல்லரில் இருக்கின்ற மாங்குடி கிராமத்தார்கள். இன்றைக்கும்
அதாவது 10 அடிக்கு மேல் உள்ள வாழைக்கலை ஈட்டியை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த வழிமறுப்பு பண்றாங்க. யாருக்கு எதிராக நடந்தது? நாயக்கருக்கு எதிராக நடந்தது. ஆனா இவர்கள் என்ன சொல்றாங்க? நாயக்கருக்கு சேர்ந்துட்டாங்க, எங்களை அழிச்சிட்டாங்க, நாங்க வந்து நாயக்கர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் போர் பண்ண தெரியுமா, நாயக்கர் தூங்குறப்ப தண்ணியை மூஞ்சி ஊற்றி விட்டு ஓடி போயிட்டோம் தெரியுமா, இப்படிலாம் வந்து போலியாக தங்கள் சமுதாயத்தின் மீது இருக்கின்ற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் காரணமாக இப்படிலாம் போலியாக கதை எழுதி கொண்டு வந்து சுய இன்பம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, நண்பர்களே, உறவுகளே, ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மதுரையில் கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வரி செலுத்தியதாக எந்த ஆதாரமாவது, எந்த கல்வெட்டாவது, எந்த பிரிட்டிஷார் ரெக்கார்டாவது இருக்குதான் பாருங்க. மேற்கொண்டு வரி கொடுக்காமல் 3000 கல்லர்கள், 7000 கல்லர்கள், 3000 மறவர்கள் நின்று தங்களுடைய உங்களுக்காக 18 தொழில் குடிகளுக்காக ஒவ்வொரு அந்நிய படையெடுப்பிலையும் இந்த உயிர் தியாகம் செய்த இந்த மக்களை இன்றைக்கு வெறும் 249 ரீசார்ஜ் கார்டை போட்டுக்கொண்டு வன்மத்தை கக்கிறார்களே, மேடை போட்டு இதை எல்லாத்தையும் பேச முடியுமா? இவங்களால பேச முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்க மேலும் மேலும் நீங்க இப்படி பேசுறதுனால ஒட்டுமொத்த சமுதாயத்திலிருந்து நீங்க தனிமைப்படுத்தப்பட்டு மேற்கொண்டு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்திலிருந்து எல்லாத்தையும் கீழ் நோக்கி போக வேண்டிய நிலைமை யார் யாரெல்லாம் இந்த போலியாக பரப்புகிறார்களோ அவர்கள் நடைபெறும். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. பரிபாடலே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கடுக்கன் கையில் திகிரி என்று அவர் கல்லர் திருக்கோலத்தை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வர்ணிக்கிறது 2000 வருடங்களுக்கு முன்பாகவே. அப்ப அதன் பின்பு வந்து பார்த்தா கல்லர் திருக்கோலத்தில் வருவதும் அந்த கல்லர் தேரோட்டத்தை நடத்தி கொடுப்பதும் மற்ற மேலாடு என்று இருப்பதும் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி என்று இருப்பதும் நாயக்கர்கள் எதிராக கடவுளையே வந்து வழிமறித்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்லக்கை வெட்டியதும் இது எல்லாத்தையும் வைத்து பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த ட்ரைபலோட இண்டிபெண்டன்ட்டையும் இந்த ட்ரைபலோட ஹிஸ்டரியை வந்து பார்த்தீங்கன்னா தயவு செய்து படித்து புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து வன்மவாதிகள் சீமான் போன்ற புழுகாண்டிகளும் அவன் போட்ட புழுக்கையில் உருவான மற்றவர்களின் பேச்சை கேட்டு தமிழ் மக்கள் ஏமாற வேண்டாம். நன்றி, வணக்கம்.